என்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் என்னடா வயசு இது என்ஜாய் பண்ற வயசு இது வேர் இஸ் த பார்ட்டி விஜய் டிவில ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் மூலமா அறிமுகமான ஸ்ரீ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வெளிவந்த மாநகரம் திரைப்படத்தின் மூலமா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நல்ல நடிகரானாரு. மிஸ்கின் இயக்கத்துல ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படத்திலையும் பாலாஜி சக்திவேல் இயக்கத்துல வழக்கு எண் திரைப்படத்திலையும் மிக சிறப்பா நடிச்சிருப்பாப்ல. கடைசியா இருகப்பற்று திரைப்படத்திலையும் மிக அழகா காதல் கலந்த புதுமண தம்பதிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகளை தனது நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி இருப்பாரு. அவருடைய புகைப்படம் ஒண்ணு இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது பார்க்கவே இது ஸ்ரீ இல்லையே வேற யாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு வடக்கனை பார்த்த மாதிரி தோற்றமும் தெரியுது. இது உண்மையா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே தூக்கி வாரி போட்டுடுச்சு. எதுவும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்க கூடாது, இது புது படத்துக்கான கெட்டப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கின்னு இருந்த நம்மளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஒரே ரூம்ல அவருக்கு அவரே சமைச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு அந்த ரூம்லயே எவ்வளவு நாளா வெளியில வராம இருக்காருன்னே தெரியல. December 14, 2024 Saturday night dinner கேப்சிகம் கோதுமை ரவா உப்புமா. அவருடைய ரீல்ஸ் வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு சில வீடியோ சுய நினைவோடு அவரு படம் பிடிச்சு வெளியிட்ட மாதிரி தெரியல. ஒரு வீடியோவுல சுத்தமா ஆடையே இல்லாம அவர் பதிவிட்டு இருப்பதை பார்க்கும்போது ஆபாசத்தை தாண்டி பயம்தான் அதிகமா வருது. அந்த வீடியோக்களுடைய கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தாலும் ப்ரோ நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லுங்க, நாங்க உங்களை வந்து மீட் பண்றோம், நீங்க இப்படி இருக்க கூடாது, உடனே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை வைத்து இயக்கிய இயக்குனர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான வழிவகைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாமளும் கேட்டுக்கிறோம்.